Hello all, welcome to Hurry World. ப்ரீவியஸ் வீடியோஸில் பிஜி சிஐடி போன்ற எய்டட் காலேஜ் பார்த்தோம். அந்த வரிசையில் லாஸ்ட் எய்டட் காலேஜ் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இது மதுரையில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீடியோவில் தியாகராஜர் காலேஜோட கட் ஆஃப் என்ன, எவ்வளோ கோர்சஸ் இருக்குது அண்ட் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த காலேஜ் 1957 கருமுத்து தியாகராஜன் செட்டியாரால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது. அண்ட் இது ஒரு எய்ட் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி. இந்த காலேஜ் கோட் பார்த்தோம்னா 5008. இந்த காலேஜோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மதுரை டு தென்காசி ரோடில் ஏர்போர்ட்லேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அண்ட் 1987 தான் அட்டானமஸ் கிரெடிட் பெற்றிருக்கு. இந்த காலேஜில் இன்ஜினியரிங் யூஜி கோர்சஸில் மொத்தம் 13 கோர்சஸ் இருக்குது. அதில் செல்ஃப் சப்போர்ட்டட் அண்ட் எய்டட் ஆட் பண்ணி. இந்த காலேஜோட என்ஐஆர்எஃப் ரேங்கிங் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வேரி ஆகும். பட் 101லேருந்து 150 மெயின்டைன் ஆகிடும். அண்ட் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 5 LP ஆவரேஜ் எல்லாருக்குமே கொடுத்துட்ருக்காங்க. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் நம்பி சேரலாம் அந்த காலேஜில். அதுக்கப்புறம் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா எய்டடுக்கு 20,000 செல்ஃப் சப்போர்ட்டுக்கு 80,000 வாங்குறாங்க. அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ் நியர்லி 80,000 வந்துடுது. இந்த காலேஜில் மேனேஜ்மெண்ட் கோட்டாஸ் இருக்குது. பட் அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் மார்க் பேஸ் பண்ணி சீட் கொடுப்பாங்க. இவங்க டொனேஷன் எதுவும் வாங்குறது இல்லை. இருந்தாலும் இந்த செல்ஃப் சப்போர்ட்டோட எய்டை விட ஃபீஸ் அங்கே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஓகே, ஓரளவு எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். இப்போ என்னென்ன கோர்சஸ் இருக்குது அதோட கட் ஆஃப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லாரும் விரும்பி எடுக்கக்கூடிய சிஎஸ்சியில் எய்டட் அண்ட் செல்ஃப் சப்போர்ட் ரெண்டுமே இருக்குது. எய்டடுக்கு 198 செல்ஃப் சப்போர்ட்டுக்கு 196 தேவைப்படுது. அடுத்து ஐடியில் இங்கே செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதோட கட் ஆஃப் 195. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் விரும்பி எடுக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம். இது எப்படின்னா நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் படிப்பாங்க. இதில் அந்த ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர்ஸை எப்படி பிஸ்னஸ் ஸ்கில்ஸ்க்கு மாடிஃபை பண்ண முடியும்னு சொல்லிட்டு படிப்பாங்க. இதுலேயுமே செல்ஃப் சப்போர்ட்டட் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதோட கட் ஆஃப் 194.5. அடுத்தது இசியில் செல்ஃப் சப்போர்ட் அண்ட் எய்டட் ரெண்டுமே இருக்குது. எய்டடுக்கு 197 செல்ஃப் சப்போர்ட்டுக்கு 195 தேவைப்படுது. அடுத்தது ட்ரிபிள் எய்டடுக்கு 193.5 செல்ஃப் சப்போர்ட்டுக்கு 192 தேவைப்படுது. அடுத்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு எய்டடுக்கு 189.5 செல்ஃப் சப்போர்ட்டுக்கு 185.5 தேவைப்படுது. அடுத்து மெக்கட்ரானிக்ஸ் எய்டட் மட்டும்தான் இருக்குது. அதுக்கு 180.5 கட் ஆஃப் தேவைப்படுது. மெக்கட்ரானிக்ஸ்ங்கிறது ஒரு மல்டி டிசிப்ளினரி கோர்ஸ். இதில் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ட்ரிபிள்இ அப்புறம் சிஎஸ்சி இந்த மாதிரி நிறையா கோர்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கும். அடுத்து ஃபைனலாக பார்க்க போகிற சிவில் இன்ஜினியரிங். இதில் எய்டடில் 189 செல்ஃப் சப்போர்ட்டுக்கு 183 தேவைப்படுது. நான் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் வச்சு டிசிஇ பற்றி ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். TNEA 2024 கவுன்சிலிங் அட்வைஸ் கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.